Holidays Kitchen. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு ஹாலிடேஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது சண்டே விளாக் தாங்க. சண்டே ஈவினிங் எடுக்கிறது தான் இது. மழை பெஞ்சு ரொம்பவே மழை விட்டாலே நம்ம சண்டைக்கு போகலாம் அப்படின்னு சொன்னோம். ஏன்னா இன்றைக்கி அதாவது சண்டே அன்னைக்கு எங்கள் ஊரில் சண்டை கூடும். அந்த அன்னைக்கு வாங்கிட்டோம்னா ஒரு வாரத்துக்கு ஜாமனம்லாம் இருக்கும். ஸோ ஈவினிங் பசங்களுக்கு டீ வச்சு கொடுத்துட்டு வறுக்கி கொடுத்துட்டு அவனுங்களே கூட்டிகிட்டு தான் நான் சந்தைக்கு போனேன். சந்தைக்கு போகும்போது சீக்கிரமாக போயிட்டு வந்துடலாம், மழை வந்துடும் அப்படின்ட்டு தான் போனோம். நாங்கள் போகும்போதே மணி 7:30 ஆகிடுச்சு. சீக்கிரமாக வந்துட்டோம். வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறமா பார்த்தீங்கன்னா வாங்கின எல்லா பொருளையும் எடுத்து வைக்கணும். நாங்கள் பாதி எடுக்கவே மழை தூர ஆரம்பிச்சிச்சு. ஸோ நாங்கள் சீக்கிரமாக வீட்டுக்கு கிளம்பிட்டோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வீட்டுக்கு அந்த வாங்கின பொருள் எல்லாத்தையும் எடுத்து வைக்கிறோம். சந்தைக்கு போகிறத விட அந்த ஜாமானத்தையெல்லாம் எடுத்து வைக்கிறது தான் பெருசு. சந்தையில் பார்த்தீங்கன்னா எப்போவுமே பாப்கார்ன் சூடாக போடுவாங்க. ஸோ பசங்களுக்காக அதை வாங்கிட்டு வந்த உடனே ஆக்கில் அதை எடுத்துக்கிட்டாரு. அப்புறம் பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக பீக்கிங் புடலங்காய் வாங்கினேன். அதுக்கப்புறமா ப்ரோக்கோலி வாங்கினேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கொத்தமல்லி, கருவேப்பிலை எல்லாமே சந்தையில் வாங்கிட்டு வச்சுட்டோம்னா இந்த 1 வீக்குக்கு நம்மளுக்கு ஈஸியாக இருக்கும். எந்த பொருளும் வெளியே வாங்கவே தேவையில்லை. பூசணிக்காயும் வாங்கினேன். ஸோ இது எல்லாத்தையும் நம்ம இப்போ கழுவி ஃப்ரிட்ஜில் வைக்கணும். அப்போ தான் கெட்டு போகாமல் இருக்கும். ஸோ உடனே அந்த வேலையை செஞ்சிடலான்னு சொல்லிவிட்டு எல்லாத்தையும் எடுத்து பாருங்கள். கொஞ்சம் மழை பெஞ்சங்காட்டி கொஞ்சம் ஈரமாக இருந்துச்சு எல்லாமே. அதனால் காய்கறி எல்லாத்தையுமே ஒரு தடவை அலசிட்டு அதுக்கப்புறமா வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் வெளியே எடுத்து வச்சிட்ருக்கோம். பார்த்தீங்கன்னாக்கா இன்றைக்கி நாங்கள் சந்தையில் ஃப்ரிட்ஜை இன்றைக்கி அதாவது ஞாயிற்றுக்கிழமை க்ளீன் பண்ணுற சொல்லியிருந்தேன் இல்லைங்களா. பையனே க்ளீன் பண்ணி கொடுத்துட்டான், பெரியவனே. அவனே எல்லாத்தையும் ஃபுல் அண்ட் ஃபுல் க்ளீன் பண்ணி நீட்டாக பண்ணி கொடுத்துட்டான். நான் இருக்கிற எல்லா வெஜிடபிள்ஸையும் கழுவிட்டு அதுக்கப்புறமா ஒரு கவர் பண்ணி ஃப்ரிட்ஜில் வைக்கிறேன். சண்டே எப்போவுமே இப்படி தாங்க, இந்த பொருள் வாங்கிட்டு ஃப்ரிட்ஜில் வைக்கணும். அதே மாதிரி அவனுக்கு பாப்கார்னும் கண்டிப்பாக வாங்கிட்டு தரணும். ப்ரோக்கோலி மட்டும் காலையில் செஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சின்னதாக கட் பண்ணலான்ட்டு வச்சுட்டேன். மற்ற எல்லா பொருளையுமே நான் போட்டு வச்சுட்டேன், கவரில் போட்டு வச்சுட்டேன் உள்ள. கோவக்காய் சாப்பிட்டா ரொம்பவே புண்ணு ஆறும், தோல் வியாதிக்கு நல்லது அப்படின்னு சொன்னாங்க. ஸோ நாக்கில் வாயில் புண்ணாக இருந்துச்சுன்னா கோவக்காய் வாங்கிட்டு சாப்பிடுங்க, ரொம்பவே நல்லது. கோவக்காய் அதுவும் இல்லாத சில்லி போட்டு தான் சாப்பிடுவாங்க பசங்க. ஸோ நான் சில்லி தான் போடணும் அதில். அப்புறம் நான் ஃப்ரிட்ஜுக்குள்ளே எல்லா காய்கறியும் எடுத்து வச்சிட்டேன். பாருங்கள், க்ளீனாக பண்ணி வச்சுருக்கிறான், ஒரு அழுக்கு கூட இல்லை. பையன் நல்லா க்ளீனாக எல்லாத்தையும் தொடச்சி வச்சிட்டாரு. சந்தையில் நிறைய ஜாமானமும் விற்கும், விளையாட்டு ஜாமானமும். இப்போ பார்த்தீங்கன்னாக்கா சாம்பார் தான் வைக்க போகிறேன். இது ஒரு சிம்பிள் சாம்பார் தான். கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிட்டு அதுக்கப்புறமா எண்ணெய் காஞ்சதும் கடுகு போட்டுக்கலாம். கடுகு போட்டுட்டு அதுக்கப்புறமா கருவேப்பிலை. அதுங்கள பையன் நான் தான் கேமரா பிடிப்பேன்னு சொல்லி ஆட்டிகிட்டு இருக்காரு. அதனால் கொஞ்சம் ஆடிச்சு, சாரி. கடுகு போட்டுக்கிட்டேன். கடுகு போட்டதுக்கப்புறம் கருவேப்பிலை போட்டு கொஞ்சம் நீளமாக நறுக்கி வச்சுக்க வெங்காயம், தக்காளி இதெல்லாம் போட்டு நல்லா வணக்கிக்கணும். இது ஒரு ஈஸி சாம்பார் தான். எப்போதாச்சும் சீக்கிரமாக வேணும் அப்படின்னாக்கா இந்த மாதிரி சாம்பார் வச்சுக்கலாம். வேறு எந்த பொருளுமே தேவையில்லை, கம்மியான பொருள் தான், ஈஸியாகவும் வேலை முடிஞ்சிடும், டக்குன்னு சீக்கிரம் சாப்பிட்டுக்கலாம். பாருங்கள், இது எல்லாமே நல்லா வதங்கினதுக்கு பின்னாடி நம்ம தேவையான அளவு மிளகாய்த்தூள், மஞ்சத்தூள், கரம் மசாலா தூள் இது 3 ஆட் பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறமா அதுக்குள்ளே ஒரு 3 டீஸ்பூன் அளவுக்கு 3 டீஸ்பூன் அளவுக்கு கடலை மாவு எடுத்து நல்லா தண்ணியில் போட்டு கரைச்சி வச்சுட்டு இந்த மசாலா எல்லாமே வதங்கினதுக்கு பின்னாடி அதில் அந்த கரைச்சி வச்ச கடலை மாவை ஊற்றிடணும். இப்படி ஊற்றிட்டோம்னா சீக்கிரமாக ஆயிரும், சாம்பார் சீக்கிரம் ரெடி ஆயிரும்.
அதுவும் எந்த பொருளும் அதிகமாக தேவையில்லை. உப்பு தேவையான அளவு போட்டுட்டு இது நல்லா கொதிச்சதுக்கு பின்னாடி நம்ம கொத்தமல்லி இலைகளையும் தூவி இறக்கிட்டோம்னா ரொம்பவே டேஸ்டியான ஒரு சாம்பார் வந்து நம்மளுக்கு கிடச்சிரும். இது மாதிரி நீங்களும் வீட்டில் வந்து ட்ரை பண்ணியிருக்கீங்க அப்படின்னா இந்த வீடியோவில் கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ நான் வந்து சாம்பார் வந்து ரெடி பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா வந்து தோசை ஊற்ற ஆரம்பிச்சிட்டேன் அவங்களுக்கு. ஏன்னா ரொம்பவே டைம் ஆயிடுச்சு. நாங்கள் சண்டே வந்து 7:30 மணிக்கு சந்தைக்கு போனோம். 8:30 மணிக்கு மேலே தான் வீட்டுக்கே வந்தோம். அதிலும் மழை வந்துருச்சு வர வர. அதனால கொஞ்சம் சீக்கிரமாக வந்துட்டோம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த சாம்பாரை இறக்கி வச்சுட்டு இந்த பக்கம் தோசை சட்டி வச்சுட்டு ஒரு தோசை தான் ஊற்றினேன். 2 தோசை ஊற்றி பசங்களுக்கு கொடுத்தேன். பசங்களும் சாப்பிட்டு போட்டு தூங்க வச்சிடலாம் அப்படின்ட்டு சீக்கிரமாக தோசையை ஊற்றிட்டேன். வெளியே வேறு மழை வந்துக்கிட்டே இருந்துச்சு அந்த அன்னைக்கு ஃபுல்லாகவே. உங்கள் ஊர்லேயும் வந்து மழை வந்துக்கிட்டே இருந்துச்சு. எல்லா ஊர்லேயும் வந்து மழை நல்லா பெய்யுது இந்த தடவை. அந்த புயல் காரணமாக நிறைய ஊரில் வந்து மழை வந்திருக்குது. அதுக்காக நம்ம எல்லோரும் வந்து ப்ரே பண்ணிக்கலாம். பாதிக்கப்பட்ட இடங்களுக்காக நம்ம ப்ரே பண்ணிக்கலாம். அதுக்கப்புறமா வந்து நம்ம ஊரில் அந்த மாதிரி வராமல் இருக்கிறதுக்கு ரொம்ப வந்து கடவுளுக்கு இருந்து தேங்க்ஸ் சொல்லிக்கலாம். பாருங்கள் தோசை சாப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க. அதுக்கப்புறமா தோசை சாப்பிட்டு நாங்கள் எல்லோரும் படுக்க போயிட்டோம் நேரமாகவே. அதுவுமே 9:30 ஆயிடுச்சு. இது மாதிரி கோன் தோசை சுட்டால் தான் வந்து பசங்க சாப்பிட்றாங்க. பையன் வந்து இந்த சேனலோட இது சொல்லிகிட்ருக்கான், ரசித்து சமைப்போம் ருசித்து சாப்பிடுவோம் அப்படின்ட்டு. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இன்னொரு வீடியோவில் சந்திப்போம்.